ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடா சொல்றது தான். நமக்கு கேஷ் ஆன் டெலிவரிக்கு இன்னமும் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுக்கறது இல்ல, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அண்ட் இன்னும் இது பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணும்போது ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம்னா மட்டும் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்க ரீசெல்லர்ஸ்மே ஒன்ஸ் நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆர்டர்ஸ் கன்ஃபார்மா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களுக்குமே ஈஸியா இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹோல்ட் ஆயிடும். அண்ட் கேட்டு வேற யாராவது கஸ்டமர்ஸ் கேட்டு வரும்போது நம்ம இல்ல சோல்ட் அவுட்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையான்றது ஒரு வாட்டி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ஸ் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ஸ்ல அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு குரூப் அப்டேட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டுத்துல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ண முடியும். குரூப் அப்டேட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங். இண்டிவிஜுவல் பிக்சர்ஸ் நம்ம யாருக்கும் அனுப்புறது கிடையாது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் அப்டேட்ஸ் என்னன்னு பாத்துடலாம். இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி அனார்கலி குர்த்திஸ் அண்ட் அம்பரல்லா குர்த்திஸோட கலெக்ஷன்ஸ்னா பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபுல்லா. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் காமிக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹையர் டேக் பிரைஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே 999, 1299 கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு பிராண்டட் குர்த்திஸ், பிராண்டட்ல காட்டன், பயங்கர சாஃப்டான ஒரு காட்டன் குர்த்திஸ். இப்போ நான் வேர் பண்ணிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைன் கலர், வைன் வித் டார்க் ப்ளூ, டார்க் ஒரு ப்ளூ கலர். உங்களுக்கு ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ப்ளூ அண்ட் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்ல என்ன பார்டர் இருக்கோ, ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்ல என்ன அட்டாச் பண்ணிருக்காங்களோ அதே தான் சேம் உங்களுக்கு பார்டர்லயோ கீழே பார்டர்லயும் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம 3XL ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் 3XL நம்மளுக்கு இந்த வாட்டி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 3XL கொண்டு வந்துடும். அண்ட் இதுல அவைலபிள் சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ML, XL, XXL இந்த சைசஸ் வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கு. ML, XL, XXL சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா M38, L40, XL42, XXL 44 இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ எப்பயுமே பிராண்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா 1 or 2 inches எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ நீங்க காட்டன் இல்லை ரயான் நீங்க எடுக்கும்போது நீங்க உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ M வந்துட்டு M38 to 40 இருக்கும். M பார்த்தீங்கன்னா 38 or 39 அந்த மெஷர்மெண்ட்ஸ்ல தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் சின்னதா எடுக்க வேண்டாம். நீங்க நார்மலா பிராண்டட் குர்த்தில என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் இதுலயும். உங்களுக்கு எந்த காட்டன் ரயான்லயும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 inch கண்டிப்பா ஷ்ரிங்கேஜ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பிராண்டோட மெஷர்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் நான் க்ளோஸ்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு வரும். அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும் பாத்தீங்கன்னா. இது வித் பாக்கெட், இந்த குர்த்தி வித் பாக்கெட்டோட வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா கிரீன் வித் பிங்க், லைட் ஒரு கிரீன் வித் பிங்க் கலர். ஸோ பார்டருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் 3/4 ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி பார்டர்ஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் கீழே பார்டர்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் கொஞ்சம் பெருசாவே அந்த பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவ்வளோ சாஃப்டான காட்டன். இது பயங்கர சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக். இது எல்லாமே இதுலயும் உங்களுக்கு வித் பாக்கெட், இதுலயும் உங்களுக்கு பாக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் பாக்கெட் வருது இதுல.
இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வித் மஸ்டர்ட் கலர். டார்க் ப்ளூ வித் மஸ்டர்ட் கலர், லெமன் எல்லோ கிடையாது, மஸ்டர்ட், ஒரு லைட் எல்லோ ஷேட்ல வரும். உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, அண்ட் கீழேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஸ்டர்ட் கலர்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. பார்டருமே நல்ல ஒரு பெரிய பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ஸும் அவைலபிள். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் புக்கிங்ஸ்லயே மோஸ்ட்லி சோல்ட் அவுட் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர். உங்களுக்கு பார்டர்ல பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ அட்டாச் பண்ணிருக்காங்க. கீழே பார்டர் எல்லாத்துக்குமே இப்ப நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஹேண்ட் பார்டர் பிளஸ் கீழே பார்டர்ஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துலயுமே வித் பாக்கெட்ஸ் வந்துருது. இதுல எல்லாமே வித் பாக்கெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ராமா ப்ளூ கலர்ல பிங்க் கலர் காம்பினேஷன். பிங்க் கலர் காம்பினேஷன். உங்களுக்கு பின்னாடி அந்த எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவுமே இங்க குத்துற மாதிரி இருக்காது, எல்லாமே அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு கண்டிப்பா அவ்வளோ சாஃப்டா இருக்கும். சம்மருக்கு போடும்போதும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளுக்கு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் எதுவுமே இருக்காது. இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. கண்டிப்பா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் வேர்க்குமே இது ரொம்ப சூட்டபிளான ஒரு கலெக்ஷன். சூப்பரா இருக்கும் இது. நெக்ஸ்ட் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன். பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரில் இருக்கு, நல்ல ஒரு ஃபிளாரியா இருக்கு. இது நல்லா ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளோ ஃபிளார் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு க்ளோஸ் வியூ அண்ட் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ்லயும் உங்களுக்கு இந்த சேம் இதுதான். பார்டர்லயும் இந்த மாதிரி சேம் டிசைன்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. இதுவும் வித் பாக்கெட் வருது. ஸோ இன்னைக்கு காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கெட் இருக்கு. டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா அரௌண்ட் எல்லாமே 47 to 48 inches கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலர் கிரீன் வித் கிரே கலர் காம்பினேஷன். எல்லாமே உங்களுக்கு டபுள் கலர் டிசைன்ஸ் தான் வருது. நெக் பேட்டர்ன்ல என்ன வருதோ சேம் டிசைன் தான் உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் பார்டர்லயும் வருது. எதுவுமே உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்ஸ் கிடையாது, எல்லாமே செல்ஃப் டிசைன்ஸ் தான். இதுலயுமே வித் பாக்கெட் இருக்கு. எல்லாத்துலயுமே பாக்கெட் அட்டாச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற கலர் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன். எல்லாமே உங்களுக்கு 999 1299 டேக் ரேட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவுமே நல்ல ஒரு மஸ்டர்ட் கலர் வித் எம்ப்ராய்டரி, ப்ளூ கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்.
நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ வித் டார்க் ப்ளூல சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டியூவல் கலர், ஸோ டபுள் கலர்ஸ் வரும் எல்லாத்துலேயுமே. உங்களுக்கு இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் எல்லாமே பா நெக், மோஸ்ட்லி எல்லாமே இந்த மாதிரி பா நெக் பேட்டர்ன் தான் வரும். ஃபைனல் கலர், ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கிரே கலர், கிரே வித் ப்ளூ. சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அண்ட் ML XL XXL 4 சைஸஸ் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கு. 3XL செக் பண்ண வேண்டாம், இதில் 3XL எதுவுமே இல்லை. ஸோ M to XXL வரைக்கும் தான் சைஸஸ் அவைலபிளாக. ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம். டைட்டில்லையும் என்னோட நம்பரை மென்ஷன் பண்ணல, ஸ்க்ரீன்லையும் ஒன்ஸ் நான் என்னோட நம்பரை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சஜஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்ன ஸ்டாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 45 to 50 என்கொயரிஸ் நம்மளுக்கு வந்திருந்தது. ரீசெல்லர்ஸ் கிட்ட வந்து வந்தது, கஸ்டமர்ஸ் கிட்டயும் நம்மளுக்கு வந்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மெஜாரிட்டியாக இருக்கிற கலெக்ஷன்ஸை நம்ம இந்த வாட்டி ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். மெஜாரிட்டி வந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்ப்ரெல்லா குர்த்திஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதுவுமே ஸ்டாக்ஸ் எடுத்தாச்சு, சைட் ஓப்பன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு பர்சனலாக பிங் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.